முக்கிய செய்திகள். தியானம் செய்ய மோடியை அனுமதிக்க கூடாது, தடை விதிக்குமாறு தேர்தல் ஆணையத்திடம் எதிர்க்கட்சிகள் மனு. காந்தி படம் வெளியான பின்னரே மகாத்மா குறித்து உலகிற்கே தெரியும், மோடியின் சர்ச்சை பேச்சுக்கு தலைவர்கள் கடும் கண்டனம். நவீன் பட்நாயக் உடல்நிலை மோசமடைந்ததன் பின்னணியில் சதி, பாஜக வதந்தி பரப்புவதாக ஒடிஷா முதலமைச்சர் ஆவேசம். கடைசி கட்ட தேர்தல் நடைபெறும் 57 தொகுதிகளில் இன்றுடன் பிரச்சாரம் ஓய்கிறது. பிரதமர் போட்டியிடும் வாரணாசியில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு. வணக்கம். கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் திரு மோடி மேற்கொள்ள உள்ள தியான நிகழ்ச்சிக்கு தடை விதிக்குமாறு திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளன. மக்களவைத் தேர்தலின் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிலையில் இன்றுடன் பிரச்சாரம் ஓய்கிறது. இந்நிலையில் மாலை 5:30 மணி அளவில் தமிழகத்தின் குமரிமுனைக்கு செல்லும் திரு மோடி அங்கு தியானத்தில் ஈடுபட உள்ளார். இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தியானம் என்ற பெயரில் திரு மோடி மறைமுக பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அவை, தியான நிகழ்ச்சி தொலைக்காட்சிகளில் நேரலையாக ஒளிபரப்பப்பட்டால் அது தேர்தல் விதிமீறல் என்றும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இதனை அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தி காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளன. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அபிஷேக் சிங்வி விதிமீறலை ஏற்க முடியாது என கூறினார். जो चुप्पी रहने का समय होता है 48 घंटे चुनाव के पहले, उसमें कोई भी नहीं, चाहे कितना बड़ा लीडर हो, वो किसी रूप से, सीधे रूप से या परोक्ष रूप से कैंपेनिंग नहीं कर सकता. हमें कोई आपत्ति नहीं है, कोई व्यक्ति, कोई लीडर कुछ भी करे, मौन व्रत रखे या कैंपेन करे, लेकिन वो साइलेंस पीरियड में इनडायरेक्ट कैंपेनिंग नहीं होनी चाहिए. காங்கிரஸை தொடர்ந்து திரிணாமுல் காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பிரதமர் மோடியின் தியான நிகழ்ச்சிக்கு எதிராக தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்துள்ளன. தியான நிகழ்ச்சி மூலம் திரு மோடி மறைமுகமாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாக சாடியுள்ள திமுக, சுற்றுலா பயணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது. திரு மோடியின் தியான நிகழ்ச்சியை ரத்து செய்ய கோரி அக்கட்சி சார்பில் கன்னியாகுமரி மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் விதிகளை மீறி பிரதமர் நடத்தவுள்ள தியான நிகழ்ச்சியால் சுற்றுலா பயணிகள், வியாபாரிகள் பாதிக்கப்படுவதாக அதிமுகவின் கூட்டணி கட்சியான எஸ்டிபிஐ கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆட்சியில் இருந்தபோது மக்களுக்கு துன்பத்தை விளைவித்துக் கொண்டிருந்த பிரதமர் திரு மோடி ஆட்சியை விட்டு போகும்போதும் நாட்டு மக்களுக்கு துன்பம் தரும் நிகழ்ச்சி நிரலையே நிகழ்த்தி காட்ட உள்ளதாக எஸ்டிபிஐ தலைவர் நெல்லை திரு முபாரக் கூறியுள்ளார். தமிழ்நாடு வரும் பிரதமருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி போராட்டம் நடைபெறும் என்று தந்தை பெரியார் திராவிடர் கழகம் அறிவித்துள்ளது. கோபேக் மோடி என்று சென்னையின் முக்கிய இடங்களில் சுவரொட்டி ஒட்டப்பட்டுள்ளது. நாதுராம் கோட்சேவின் வன்முறை வழியை பின்பற்றுபவர்களால் மகாத்மா காந்தியை புரிந்து கொள்ள முடியாது என்று திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த பிரதமர் திரு மோடி, மகாத்மாவான காந்திக்கு 75 ஆண்டுகளில் சர்வதேச அளவில் என்ன அங்கீகாரம் கிடைத்துள்ளது என கேள்வி எழுப்பினார். உலகில் யாருக்குமே மகாத்மா காந்தியை தெரியாது என கூறிய பிரதமர் திரு மோடி, அவரை அறியச் செய்வதற்கான பணிகளை அதுவரை இருந்த மத்திய அரசுகள் மேற்கொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். 1982ஆம் ஆண்டு ரிச்சர்ட் அட்டன்பெரோ காந்தி என்ற திரைப்படத்தை தயாரித்த பிறகே மகாத்மா காந்தி குறித்து உலகம் அறிந்து கொண்டதாகவும் திரு மோடி தெரிவித்தார். மகாத்மா காந்தி குறித்த பிரதமர் திரு மோடியின் பேச்சுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, காந்தி படத்தை பார்த்துதான் மகாத்மா காந்தியை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் மாணவருக்கு மட்டுமே உள்ளதாக விமர்சித்துள்ளார். நாதுராம் கோட்சேவின் வன்முறை வழியை பின்பற்றுபவர்களால் காந்தியை புரிந்து கொள்ள முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். शाखाओं में जिनकी वर्ल्ड व्यू बनती है वो गांधी जी को नहीं समझ सकते, वो गोडसे को समझते हैं, गोडसे के रास्ते को अपनाते हैं. गांधी जी पूरी दुनिया के लिए एक इंस्पिरेशन थे. मार्टिन लूथर किंग जूनियर, नेल्सन मंडेला, एल्बर्ट आइंस्टाइन, ये सब लोग गांधी से इंस्पायर हुए. हिंदुस्तान में करोड़ों लोग गांधी का रास्ता अपनाते हैं. பிரதமர் திரு மோடியின் பேச்சு தேசப்பிதாவின் பெருமையை கேள்விக்குள்ளாக்குவதாக திரிணாமுல் காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. மிஸ்டர் மோடி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ற பெயரை கேள்விப்பட்டுள்ளாரா என முன்னாள் நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். அந்த ஐன்ஸ்டீன் மகாத்மா காந்தி குறித்து என்ன கூறியிருக்கிறார் என்பதாவது மிஸ்டர் மோடிக்கு தெரியுமா என்றும் அவர் வினவியுள்ளார்.
1955 உயிரிழந்த ஐன்ஸ்டீன் 1982 வெளியான காந்தி படத்தை பார்த்துதான் மகாத்மா காந்தியை அறிந்து கொண்டாரா என்று திரு சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். விடுதலை போராட்ட காலத்திலேயே சர்வதேச பத்திரிகைகளின் அட்டைப்படங்களை அலங்கரித்தவர் காந்தி என சமூக வலைதளங்கள் வாயிலாக மோடிக்கு கண்டனங்கள் குவிகின்றன. 1931ஆம் ஆண்டு அறிவியலாளர் ஐன்ஸ்டீன் மகாத்மா காந்திக்கு கடிதம் எழுதியதையும், அதே ஆண்டில் உலக புகழ்பெற்ற டைம் இதழ் காந்தியின் படத்தை அட்டைப்படமாக வெளியிட்டதையும் பலரும் சுட்டிக்காட்டியுள்ளனர். பல்வேறு நாடுகள் தபால் தலைகள் வெளியிட்டு மகாத்மா காந்திக்கு பெருமை சேர்த்ததையும், 1961ஆம் ஆண்டே லண்டனில் மகாத்மா காந்திக்கு சிலை வைக்கப்பட்டதையும் குறிப்பிட்டு பிரதமர் திரு மோடிக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். பாஜகவினர் கடந்த 10 ஆண்டுகளாக தனது உடல்நிலை குறித்து வதந்தி பரப்பி வருவதாக ஒடிஷா முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் குற்றம் சாட்டியுள்ளார். ஒடிஷாவில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது திரு நவீன் பட்நாயக்கின் கை வயது மூப்பு காரணமாக நடுங்கியது. அவரின் அரசியல் வாரிசாக கருதப்படும் தமிழகத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு VK பாண்டியன் அந்த தருணத்தில் அவருக்கு உதவியாக இருந்தார். இந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பரப்பிய பாஜகவினர் கட்சியையும் ஆட்சியையும் திரு பாண்டியன் பறிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினர். இந்நிலையில் ஒடிஷாவில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பிரதமர் திரு மோடி திரு நவீன் பட்நாயக்கின் உடல்நிலை மோசமடைந்ததற்கு பின்னணியில் சதி உள்ளதாகவும், பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அது குறித்து விசாரிக்கப்படும் என்று அறிவித்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள திரு நவீன் பட்நாயக், நண்பர் திரு மோடிக்கு தம் மீது உண்மையாகவே அக்கறை இருந்தால் ஒரு தொலைபேசி அழைப்பில் நலம் விசாரிக்கலாமே என கூறியுள்ளார். தோல்வி பயத்தில் திரு நவீன் பட்நாயக் குறித்து திரு மோடி அவதூறு பரப்பி வருவதாக பிஜு ஜனதா தள கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒடிஷா மக்களின் வாக்குகளை ஈர்ப்பதற்காகவே திரு நவீன் பட்நாயக் மீது அக்கறை உள்ளது போல் பிரதமர் நடிப்பதாக விமர்சித்துள்ள அவர்கள், இதற்கெல்லாம் ஒடிஷா மக்கள் மயங்க மாட்டார்கள் என கூறினர். மக்களவைத் தேர்தலில் கடைசி கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 57 தொகுதிகளில் இன்றுடன் பிரச்சாரம் ஓய்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்கனவே 6 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடந்து முடிந்துள்ளது. மக்களவைத் தேர்தலுடன் ஆந்திரா, ஒடிஷா, அருணாச்சல பிரதேசம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சட்டப்பேரவைத் தேர்தலும் நடைபெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் விளவங்கோடு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. மொத்தமுள்ள 543 மக்களவைத் தொகுதிகளில் 486 தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்து முடிந்துள்ளது. மீதமுள்ள 57 தொகுதிகளுக்கு வரும் 1ஆம் தேதி 7வது மற்றும் கடைசி கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதில் பிரதமர் திரு மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியிலும் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதால் கடைசி கட்ட தேர்தல் அதிக கவனத்தை ஈர்த்துள்ளது. 8 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 57 தொகுதிகளில் பீகாரில் 8 தொகுதிகள், சண்டிகரில் 1 தொகுதி, ஹிமாச்சல பிரதேசத்தில் 4 தொகுதிகள், ஜார்க்கண்டில் 3 தொகுதிகள், ஒடிஷாவில் 6 தொகுதிகள், மேற்கு வங்கத்தில் 9 தொகுதிகள், பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் தலா 13 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த 57 தொகுதிகளில் 904 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். இந்த தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்கிறது. இத்துடன் ஒடிஷாவின் 41 தொகுதிகளிலும் பேரவைத் தேர்தல் நடப்பதால் அங்கும் பிரச்சாரம் ஓய்கிறது. திரு மல்லிகார்ஜுன கார்கே, திருமதி பிரியங்கா காந்தி, திரு கெஜ்ரிவால், திரு நவீன் பட்நாயக், திருமதி டிம்பிள் யாதவ் ஆகியோர் நேற்று மின்னல் வேக பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் முடுக்கிவிட்டுள்ளது. 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நிறைவடைந்ததும் 7 கட்டங்களாக பதிவான வாக்குகளும் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. அதற்கு முன்னதாக ஜூன் 2ஆம் தேதி அருணாச்சல பிரதேசம், சிக்கிமில் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு முடிந்த பின் 7 கட்டமாக நடந்த வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிடப்படும் என்பதால் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ரெமல் புயலின் தாக்கத்தால் வடகிழக்கு மாநிலங்களில் கொட்டி தீர்த்த கனமழை மற்றும் வெள்ள பாதிப்பிலிருந்து மீள முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். மத்திய வங்கக்கடலில் உருவான ரெமல் புயல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் வங்கதேசம், மேற்கு வங்கம் இடையே தீவிர புயலாக கரையை கடந்தது. இதையடுத்து வடகிழக்கு மாநிலங்களான மணிப்பூர், அஸ்ஸாம், மிசோரம் ஆகிய மாநிலங்களில் பெருமழை கொட்டி தீர்த்தது. மணிப்பூரில் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு காரணமாக மின்சாரம், தொலைத்தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் இம்பாலில் பல்வேறு ஆறுகளில் அபாய அளவை தாண்டி தண்ணீர் ஊருக்குள் புகுந்ததால் மக்கள் வீடுகளை இழந்து தவித்து வருகின்றனர்.
அசாம் மாநிலத்திலும் ரெமல் புயலை தொடர்ந்து கொட்டிய கனமழையால் 8 மாவட்டங்களில் வசிக்கும் 40,000த்திற்கும் மேற்பட்டோர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். நகோன் மாவட்டத்தில் உள்ள கோபிலி ஆற்றில் கரை புரண்டோடும் வெள்ளம் கிராமங்களுக்குள் புகுந்ததால் மக்கள் வீடு உடைமைகளை இழந்து அவதிக்குள்ளாகியுள்ளனர். நகோன் மாவட்டத்தில் மட்டும் 143 கிராமங்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன. வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அசாம் மற்றும் மிசோரத்தில் தொடரும் கனமழையால் பிரம்மபுத்திரா நதியில் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. கர்நாடகாவை உலுக்கிய ஆபாச வீடியோ வழக்கில் பிரஜ்வல் ரேவண்ணாவின் முன்ஜாமீன் மனுவை அவசர வழக்காக விசாரிக்க நீதிமன்றம் மறுத்துள்ள நிலையில் நாளை நாடு திரும்பும் அவரை விமான நிலையத்திலேயே கைது செய்ய சிறப்பு புலனாய்வு குழு தீவிரம் காட்டி வருகிறது. பாஜக கூட்டணி எம்பியான பிரஜ்வல் ரேவண்ணாவின் 3000க்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் வெளியாகி கர்நாடகா மட்டுமல்ல மொத்த இந்தியாவையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் சிறப்பு புலனாய்வு குழு வெளிநாடு தப்பிச் சென்ற பிரஜ்வல் ரேவண்ணாவை கைது செய்ய தீவிரம் காட்டி வருகிறது. நாளை விசாரணைக்கு ஆஜராக உள்ளதாக பிரஜ்வல் அறிவித்துள்ளதால் அவரை விமான நிலையத்திலேயே கைது செய்யவும் அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். ஜெர்மனியின் முனிச் பகுதியிலிருந்து நாளை அதிகாலை பெங்களூரு வரும் விமானத்தில் பிரஜ்வல் வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு முன்பே தன் மீதான பாலியல் வன்கொடுமை வழக்கு உள்பட 3 வழக்குகளில் முன்ஜாமீன் கோரி பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் பிரஜ்வல் ரேவண்ணா மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழு பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. அவசர வழக்காக விசாரிக்க கோரிய பிரஜ்வல் தரப்பின் கோரிக்கையை நிராகரித்த நீதிபதி விசாரணையை நாளை ஒத்திவைத்தார். பிரஜ்வல் நாடு திரும்ப உள்ள அதே நாளில் அவரது முன்ஜாமீன் மனுவும் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் அதற்கு முன்பே அவர் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளது. திருச்சி அருகே தனியார் அரிசி ஆலையிலிருந்து வெளியேறும் கழிவுகளால் விளைநிலங்கள் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மணப்பாறை அடுத்துள்ள மாணிக்கம்பிள்ளை சத்திரம் பகுதியில் தனியார் அரிசி ஆலை செயல்பட்டு வருகிறது. இங்கிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் அருகில் உள்ள விளைநிலங்களில் தேங்குவதால் சாகுபடி பாதிக்கப்படுவதாகவும் அங்கு சாம்பல் படிவதால் விளைச்சல் குறைந்துள்ளதாகவும் விவசாயிகள் கூறினர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். கழிவுநீர் தேங்குவதால் கொசுக்கள் அதிக அளவில் உற்பத்தியாவதால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள் வழக்கத்திற்கு மாறாக குறைந்த அளவிலேயே மகசூல் கிடைப்பதாகவும் தெரிவித்தனர். மில்லு தண்ணி தினம் பாயுது. நாங்கள் போய் சொல்ல காதுக்கே வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதுக்குதே நாங்கள் கேட்குறதேன்னு விட்டுறாங்க. சாமி எங்கள் வயலுக்கு அம்புட்டு நஷ்டடியாக வருது. 10 வருஷமாக அவங்க மில்லு வச்சாங்க. மில்லில் இருந்தே நாங்கள் முதல் 40 மூட்டை நெல் எங்களால் குறைஞ்ச நெல் அடிப்போம். இப்போ 10 மூட்டை நெல் கூட எங்களுக்கு வரமாட்டேங்குது. வேலைக்கு கூட ஆட்கள் வர மறுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள் ஆலை கழிவுகளால் பெரும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளதாக கவலை தெரிவித்தனர். எனவே அதிகாரிகள் விரைந்து செயல்பட்டு அரிசி ஆலை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பாத்திரத்தில் உணவு வழங்க மறுத்த உணவகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிளாஸ்டிக்கை ஒழிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டுடன் தமிழக அரசு செயல்பட்டு வரும் நிலையில் பட்டுக்கோட்டை நகர கடைவீதிகளில் அதன் பயன்பாடு அதிகரித்துள்ளது. இங்குள்ள ஹோட்டல்கள், தேநீர் கடை மற்றும் பெட்டி கடைகளில் பிளாஸ்டிக் பயன்பாடு இருந்து வருகிறது. இந்நிலையில் திரு சந்திரகாந்த் என்பவர் பெரிய தெருவில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் உணவு வாங்குவதற்காக தனது மகனை பாத்திரத்துடன் அனுப்பி வைத்துள்ளார். ஆனால் பிளாஸ்டிக் பைகளில் மட்டுமே உணவுப் பொருட்களை வழங்குவோம் என ஹோட்டல் ஊழியர்கள் கூறியுள்ளனர். இதையடுத்து அங்கு நேரில் சென்ற சந்திரகாந்த் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பிளாஸ்டிக்ல தான் கொடுப்பீங்களா? அப்படியா? நான் கேன்சர் சாகணுமா? இல்ல உங்கள்கிட்ட கேட்டது முடிஞ்சு போச்சு. நீங்க போலாம். பிளாஸ்டிக்ல தான் கொடுப்பீங்க. இப்படிதான் கொடுப்பீங்க. அதனைத் தொடர்ந்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட திரு சந்திரகாந்தும் அவரது மகனும் பிளாஸ்டிக்கை ஒழிக்க கோரி முழக்கமிட்டனர். பிளாஸ்டிக் பைகளுக்கு எதிராக அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் நிலையில் பாத்திரத்தில் உணவு வழங்க மறுத்த ஹோட்டல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்து வருகிறது. சென்னை அருகே உள்ள சிட்லப்பாக்கம் ஏரி தற்போது வெளிநாட்டு பறவைகள் வருகை தரும் மினி வேடந்தாங்கலாக மாறியுள்ளது. தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் நாளுக்கு நாள் அதிகரித்த குடியிருப்புகளின் காரணமாக கழிவுநீர் கலந்து மிக மோசமான நிலையில் இருந்த அந்த ஏரியை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக இருந்து வந்தது.
தாம்பரம் மாநகராட்சியின் முக்கிய குடிநீர் ஆதாரமான சிட்லப்பாக்கம் ஏரியை சீரமைக்க தமிழ்நாடு அரசு 25 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியது. இதையடுத்து மாநகராட்சி நிர்வாகத்தின் உதவியுடன் முதலில் ஏரியை தூர்வாரி கான்கிரீட் கற்களை கொண்டு நடைபாதை அமைக்கப்பட்டு பின்னர் படிப்படியாக 1000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டு ஏரியை சுற்றி பூங்கா உருவாக்கப்பட்டது. இந்நிலையில் ஏராளமான பறவைகள் ஏரியை நோக்கி படையெடுக்க தொடங்கிவிட்டன. சாக்கடை ஏரியிலிருந்து நன்னீர் ஏரியா இன்றைக்கி மாறி இருக்கு. அதுக்கு முக்கியமாக நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியது நீர்வள ஆதாரத்துறை, சுற்றுச்சூழல் துறை மற்றும் இந்த சிட்லப்பாக்கம் ஏரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பசுமை பூங்காவாக மாறி இருக்கு. அதுக்கு வனத்துறை ரொம்ப சிறப்பாக ஒரு 1000 மரக்கன்றுகள் இந்த ஏரியினுடைய மேற்கு கரையிலையும் கிழக்கு கரையிலையும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. முன்னாடி ஒரே மக்கி பிளாஸ்டிக்கு அப்புறம் மற்ற கழிவுகள் ரொம்ப நம்ம பார்க்கவே முடியாது. இந்த தண்ணியே தெரியாமல் இருந்தது சார். அது இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம கண்கூட பார்க்குறோம். எல்லாம் நம்மளை சுற்றி நிறைய மரங்கள் வச்சு கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகாக பூக்களோட, அதாவது குழந்தைகள் விளையாடக்கூடிய இடமாவும் இருக்கு. தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பொழுதுபோக்குக்கு என பெரிய அளவில் இடம் எதுவும் இல்லாத நிலையில் சிறுவர்களுக்கு என தனி விளையாட்டு திடல், கிரிக்கெட் மைதானம் உள்ளிட்ட அம்சங்களுடன் சிட்லப்பாக்கம் ஏரி புனரமைக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு மெரினாவை போல் தாம்பரத்திற்கு சிட்லப்பாக்கம் ஏரி என்று சொல்லும் அளவுக்கு புனரமைக்கப்பட்டுள்ளதால் அதன் ரம்மியம் கெடாத வகையில் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் விருப்பமாக உள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் வடமாநில தொழிலாளர்கள் நெல் நடவு பணியில் ஆர்வத்துடன் ஈடுபட்டுள்ளனர். விவசாயம் பிரதான தொழிலாக இருந்து வரும் இந்த மாவட்டத்தில் சம்பா தாளடி பருவத்தில் மழை பெய்யும் என்பதால் இயந்திர நடவு செய்தால் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைவதை தவிர்க்க பழைய முறைப்படி நாற்று பறித்து பெண் தொழிலாளர்கள் நடவு செய்கின்றனர். 100 நாள் வேலைக்கு ஆட்கள் சென்று விடுவதால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சம்பா தாளடி சாகுபடி பணிகளுக்கு ஆட்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனால் வடமாநில தொழிலாளர்களின் உதவியை விவசாயிகள் நாடியுள்ளனர். மயிலாடுதுறை அருகே உள்ள நல்லத்துக்குடி பகுதியில் வடமாநில ஆண் தொழிலாளர்கள் விவசாய வேலைகள் செய்து நாற்று பறித்து அவர்களே நடவு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். களைப்பு தெரியாமல் இருக்க ஹிந்தி பாடல்களை பாடி உற்சாகத்துடன் நடவு செய்கின்றனர். ஒப்பந்த முறையில் ஏக்கருக்கு 4500 ரூபாய் சம்பளத்தில் 13 தொழிலாளர்கள் நாற்று பறித்து நடவு பணிகளை மேற்கொண்டுள்ளனர். ஒரு நாளைக்கு 4 ஏக்கர் வரை நடவு பணிகளை செய்யும் அவர்கள் உற்சாகத்துடனும் மிக நேர்த்தியாக திருந்திய நெல் சாகுபடி முறையில் நாற்று பறித்து கை நடவு செய்து வருகின்றனர். குறைந்த சம்பளத்தில் வடமாநில தொழிலாளர்கள் விவசாய பணிகளில் ஈடுபடுவது வரப்பிரசாதமாக உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் அதையொட்டிய தமிழக பகுதிகளில் இன்று தொடங்க உள்ளது. தமிழ்நாட்டில் கோடை காலமான தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. தென் மாவட்டங்களில் பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் படிப்படியாக வெப்பநிலை அதிகரித்து வந்த நிலையில் நேற்று 13 இடங்களில் வெயில் கொளுத்தியது. அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் தகித்தது. நுங்கம்பாக்கத்தில் 105 டிகிரியும், திருத்தணி, மதுரை விமான நிலையத்தில் 104 டிகிரி வெயிலும் சுட்டெரித்தது. பரங்கிப்பேட்டை, மதுரை நகரில் 103 டிகிரியும், ஈரோட்டில் 102 டிகிரி வெப்பமும் பதிவானது. வேலூர், கடலூர், நாகப்பட்டினத்தில் 101 டிகிரி வெயில் பதிவான நிலையில் திருச்சி, தஞ்சாவூர், தூத்துக்குடியில் சதமடித்தது. தமிழ்நாட்டில் இன்று ஒரு சில பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கேரளாவில் இன்று தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, ஆலப்புழா, கோட்டயம், எர்ணாகுளம், இடுக்கி, திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வரும் 1, 2 ஆகிய தேதிகளில் வட தமிழக உள் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் மோடி மேற்கொள்ளும் தியான நிகழ்ச்சிக்கு தடை விதிக்குமாறு எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளன. மகாத்மா காந்தி குறித்த பிரதமர் மோடியின் சர்ச்சை பேச்சுக்கு காங்கிரஸ், திரிணாமுல் உள்ளிட்ட கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பாஜகவினர் கடந்த 10 ஆண்டுகளாக தனது உடல்நிலை குறித்து வதந்தி பரப்பி வருவதாக ஒடிஷா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் குற்றம் சாட்டியுள்ளார்.
இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.